எல்லா ஊர்லயும் பாருங்க, எந்த ஊர்னாலும் போய் பாருங்க, ஊரை காக்கிற அம்மன் கோயில்ல வடக்க வாக்க தான் இருக்கும். பெருந்தெய்வ கோயிலை விட்டுருங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி அவங்கள விட்டுருவோம், அவங்களாம் பெருந்தெய்வங்கள். ஊரை காக்கிற பத்ரகாளி அம்மன், மாரியம்மன் கோயில்லாம் வடக்க வாக்க தான் இருக்கும். ஏன்? அது நம்ம பண்பாட்டு சார், அது ஒரு பண்பாட்டு கூறு. ஏன்னா தமிழகத்திற்கு ஆபத்து என்பது தெற்க இருந்து வராது. ஏன்னா தெற்க 3 புறமும் கடல். ஆபத்து வந்தா வடக்கு இருந்து தான் வரணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்கான். அப்ப வடக்கிருந்து வருகிற ஆபத்தை அம்மன் எதிர்கொண்டு இந்த ஊரை காக்கணுக்காகத்தான் ஊரை காக்கிற அம்மனால வடக்க வாக்க வைக்கணும் நம்ம. அதனாலதான் அம்மனுக்கு பேரு வடக்கு வாசெல்வின்னு பேரு. இப்படி நீங்க வாழ்வின் எந்த நுட்பத்தை எடுத்தாலும் பண்பாட்டிலிருந்து நம்ம பிரிக்க முடியாது. மலைவாழ் மக்கள் எடுத்துக்கிடுவோம், அவங்கள்ட்ட அதிநவீன கருவி இருக்காது, நாகரிகமான மனிதர்களா இருக்க மாட்டாங்க, ஆனா பண்பாட்டில் உயர்ந்திருப்பாங்க. நம்ம நகரத்துக்குள்ள இருப்போம், அதிநவீன கருவி வச்சிருப்போம், நல்லா படிச்சிருப்போம், ஆனா பண்பாடு இல்லாமல் இருப்போம். அப்ப பண்பாடு என்பது படிப்பால் வருவதல்ல.